ஷே விஷ்ணு பிரமா முனியப்பன் சூரியன் முக்கால் சத்தியம் கணக்கு எங்கள் கணக்குடா. பூதம் பூதத்தி அரக்கன் அரக்கி இது எல்லா இடத்துலையும் உட்காந்து போய்கிட்டே இருப்பான். போகிற வழியில் ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடியை மானிட பிறவியை ஃப்ளட்டை குடிச்சிருவான். குடித்து கழிச்சிக்கிட்டே இருப்பான். ஒன்று விடாமல் வயிற்றுக்குள்ளே கிடந்தாலும் சரி குடித்து கழிச்சிருவாங்க. இதுதான் கடைசி அத்தியாய கணக்கை. பிளட்டை பிடிக்கணும். பிளட்டை வச்சு தானே ஆடுதான். ரத்தத்தை வச்சு ஆடுதான். ரத்தமாக சம்மந்தப்பட்டதை குடும்பத்தை வச்சு ஆண்டு நக்கான். பூமியை அசிங்கம் பண்ணுதான், அகம்பாதம் பண்ணுதான். இந்த ஜென்மத்தில் சிவன் குடும்பம், ஈஸ்வரன் பரமசிவன் குடும்பம் நாக்கால் விட்ட கணக்கில் காது ரெண்டு கேட்டுக்கோடா, கண்ணால் பார்த்துக்கோடான்னு கடவுள் கணக்கு கைலாசத்துலேருந்து விட்டுக்கிட்டு இருக்கார். புரிதா இல்லையாடா? சிவனும் பார்வதியும் இது கண்ணால் பார்த்துக்கோ, காதால் கேட்டுக்கோ. இப்போ சென்னை மெட்ராஸில் கூடிய சீக்கிரமாக எனக்கு குண்டி வழியை இழுத்துட்டான், குண்டி வழியை ஓட்டிட்டான், குண்டி வழியை கடிச்சிட்டான்னு அந்த மாதிரி இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறும். வழக்கு வரும், வராதில்ல, வந்து தான் ஆகணும். வேற கதை போட்ட கணக்கு துஷ்டு வரணும்ல. ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் 4 பேர் 5 பேர் 10 பேர் போவான். இந்த மாதிரி இப்போ மூளையை திருப்பி விடுவார் கடவுள். பத்தாண்டா நீங்கள் அடங்குவிய, இல்லைன்னா அடங்க மாட்டீங்கடா. விவசாயத்தை அழிக்க வந்த முட்டா குய்மணிகளா பூரா 2ஆம் நம்பராக ஓட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் பாருன்னு சொன்னால் ஒன்றும் பார்க்காம ஓட்டிக்கிட்டு இருந்தானா அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் ஆட்சியில் உக்காருவோம், ஆட்சியில் ஆட்டுவோம், நாங்கள் இந்த சிந்தனையை தான் பார்ப்போம்னு ஆட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் அழிக்கான், டெல்லியில் அழிக்கான், ஊடாளப்பட்ட மாநிலத்தை அழிக்கான். எவ்வளோ வேடிக்கை பார்க்கான் அரசியல்வாதி, விட்டு வேடிக்கை பார்க்கான். இப்போ இது விட்டு இவர் வேடிக்கை பார்க்காரு. பூதம் பூதத்தி அரக்கன் அரக்கி டெல்லியில் ராஜ்யசபையில் உட்கார வச்சுட்டார். நிதியமைச்சர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பா. கம்ப்யூட்டர் பெட்டிக்கு முன்னாடி காலை ரெண்டையும் பிளந்து உட்காந்துருப்பா. ஒரு முண்டச்சி அங்கேயும் பூதம் பூதத்தி அரக்கன் அரக்கி. இவன் மோடிப்பே முட்டியாப்பே பிரதமர் இருக்கானா, அந்த கண்டார ஒளியுமே அவனுடைய ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாம் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து காலை ரெண்டையும் பிளந்து உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பான். அதுலேயும் பூதம் பூதத்தி அரக்கன் அரக்கி உட்கார வச்சு பிளட்டை புறம் குடிடான்னு விட்டுட்டார். இவன் எங்கே உட்காந்து ஆட்டுதானோ டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி முண்டச்சியில் பூராமே ஃப்ளட்டை குடிச்சிருவான். குடித்தவொடனே போர் விழாவில் போவேல சொல்ல முடியாது. அப்படி இழுத்து சாய்ச்சி கொண்டு போய் சாத்திரும். அதுதான் கணக்கு. புரியுதா? இந்த செம்மத்தில் அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக அழிக்காமல் விட மாட்டார், ரணவள்ளி எடுக்காமல் விட மாட்டார். பூமியில் உட்காந்துட்டார். இன்னும் கணக்கு எடுக்காமல் கணக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தால் இது தவறுதல், பெரிய தவறுதல். அவர் உட்காந்துட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் கூப்பிட்டு வார்னிங் பண்ணணும். கடவுள் உட்காந்துட்டார் நீதிமான். எலெக்ஷன் வைக்காதா, எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வைக்காதா, இல்லைன்னா நீ தான் சிக்கலில் மாட்டி உள்ளே போயிடுவா. எல்லாம் அந்த வார்னிங்கு பண்ணியிருக்கணும் எல்லா கோர்ட்லேயுமே. எந்த கோர்ட்டில்னாலும் சரி எல்லா கோர்ட்டிலையுமே நீதிபதி சேர்ச்சி கோட்டார் ஆணுமே கொடுத்து ஆகணும். கொடுக்கல, வழக்கறிஞர் கொடுக்கல. அப்போ நாங்கள் பூமியில் எல்லா கணக்கு வழக்கு பார்ப்போம்னு இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது. முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இன்றைக்கி எல்லாம் அரக்கன் அரக்கியை உட்கார வைக்கார். கைலாசத்துலேருந்து போய்கிட்டே இருக்குது. அவன் அரக்கன் அரக்கி பல லட்சம் கோடியில் உள்ளே கிடக்கான். அவங்க அந்த குறுப்புகள் பூதம் பூதத்தி பல லட்சம் கோடி கிடக்கு. எல்லாம் மானிட பிறவிய ஈரக்கோலையை வவுந்து ரத்தத்தை பூரா குடிச்சிருவாங்க. குடித்த உடனே சோளக்காட்டு பொம்மை மாதிரி தான் போவான். ஒரு வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது. மூளை எப்படி? ரத்தத்தை தான் மூளை வேலை செய்யும். நீ படிச்சிருக்கடா, என் படிப்பை பாடுறா அப்படின்னு கணக்கு விடுதார் கடவுள். என் படிப்பை பாரு, உன்னை நான் படைத்தேன். இப்படி அழிக்கிறதுக்கு நான் படைக்கலை, பூமியை அழிக்கிறதுக்கு நான் படைக்கலை. 2ஆம் நம்பராக ஓட்டு தானே கண்டுபிடிக்கலையா? ஓட்டுலேருந்து கண்டுபிடிக்கலை. எந்த அதிகாரியும் கண்டுபிடிக்க மாட்டான், எந்த அதிகாரியும் செய்ய மாட்டான். ஆனால் வானரப்பட இராணுவம் உள்ளே வந்தவொடனே தூக்கி போட்டு எத்துவான். அடி ஒவ்வொரு கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு தருமட்டி விடும். அடி குடுக்கிற குடுப்பில் அப்போ தான் பூமி சுத்தமாகும். பூமியில் அவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். அது கோர்ட்டுக்கு கணக்கு கொடுத்தாச்சு. இப்போ கைலாசத்துலேருந்து கணக்கு போகுதுன்னா கோர்ட்டுக்கு நீதிமன்ற கோர்ட்டுக்கு நடத்துகிற நீதிமன்றத்துக்கு கணக்கு கொடுக்காரு. இவ்வளோ சேட்டை இருக்குது உள்ள பூமியில், இவ்வளோ சேட்டை இருக்குது, இவ்வளோ சேட்டை பண்ணுதான் மானிட பிறவி. இதை அடக்கணும், இதுக்கு என்ன விட, இதுக்கு என்ன செய்யணும், அந்த கணக்கு பார்க்காரு. அந்த கணக்கு பார்க்குறத குறுக்க கேள்வி கேட்கணும் கடவுள்கிட்ட. ஐயா சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தக்க கணக்கு கொடுப்பார், தக்க பாதுகாப்பு கொடுப்பார், தக்க கணக்கில் எடுப்பார். இது டெல்லியிலும் தமிழ்நாடு அரசியல்வாதி பரு ஐட்டமாக உட்காந்து காலை ரெண்டையும் பிளந்து எங்கிட்ட ஆள் இருக்குது, நாங்கள் எல்லாம் நீதிமன்றமே ஜோலி முடிச்சிருவோம், நாங்கள் பெரிய ஐட்டம்னா ஜோலி முடிச்சிருவோம் உட்காந்து ஆட்டுதான். இவர்கிட்ட ஆட்ட முடியாது. இப்போ பூரா பிளட்டை குடிக்க விடுதார். இதை அரக்கன் அரக்கி பூதம் பூதத்தி பூரா மானிட பிறவி பூரா ரத்தத்தை குடிச்சிருவாங்க. இப்போ மூளை வேலை செய்யாது. கடவுள் இப்படி தான் அமுக்குவார். அமுக்கித்தான் இந்த மானிட பேரை தூக்கி அடிக்க வேண்டிய நேரத்தில் அடித்து சும்மா வெதி போட்டுருவார். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. சரியான ஐட்டங்களும் இப்போ சட்டப்பேரவையில் பூதம் பூதத்தி அரக்கன் அரக்கி
இன்று நாள் உட்காந்துட்டாங்க பதவியில். அடுத்து தெற்கு பாளையம் ராஜபாளையம் சொக்கர் கோயிலில் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே ஜோடியாக உட்காந்துருக்காங்க. நல்லா ராஜபாளையம்லாம் கொளுத்து மப்பேறி போயிருக்கான்டா. ஐயா சொல்லுதாரு, மப்பேறி போயிருக்கான். அவன் ரத்தத்தை பிளந்து குடிடா. ராஜபாளையம் சுற்றி அடிக்கலை, தெற்கு பாளையம் ராஜபாளையம் சுற்றி அடிக்கலை. அந்த நேரம் மிச்சம் மீதி கிடக்கிற 2 கையை தூக்க விடுவேண்டா அப்படின்ட்டார். அடுத்தாப்புல மதுரை, அடுத்தாப்புல சென்னை மெட்ராஸு, அதுக்கப்புறம் டெல்லி ராஜ்யசபை. இந்த முட்டா குய்மை உட்காந்துருக்கான அரசியல்வாதி பிரதமர் மோடி, நிதியமைச்சர் எல்லாத்தையும் ஈரக்குலையை வந்து பிளட்டை குடிச்சிருவாங்க. என்னமோ கை ஓடாது கால் ஓடாது. அடி வாங்குகிற நேரத்தில் முந்து அரசியல்வாதி இராணுவ வீர வானர படைட்டு அடி வாங்குவான். முக்கால்